அனைவருக்கும் வணக்கம். நாளைய சுதந்திர தினம். 78 ஆண்டுகளை கடந்து 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடு சுதந்திர தினத்தை ஒட்டிய காணொலி. சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற இல்ல பொருளை பற்றி புரிந்து கொள்கின்ற நமக்கு அதனுடைய பயன் கிடைத்து விட்டதா? எதற்காக சுதந்திரம், ஏன் சுதந்திரம் என்று என்றாவது யாராவது எப்பொழுதாவது பேசியிருப்போமா என்று உரையாடுகின்ற காணொலி. 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு முன்பாக பாரதியார் ஒரு பாட்டு பாடினார். 30 கோடி முகமுடையால் எனும் சிந்தனை ஒன்றுடையால், செப்பு மொழி 18 எனும் சிந்தனை ஒன்றுடையால் என்று ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடிய பொழுது 1930களில் பண்ணார். அந்த பாட்டு பாடிய பொழுது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பற்றி சொன்னாங்க. சொல்றது அந்த சுதந்திர போராட்ட கலந்து கொண்டவர்கள் 10% கூட கிடையாது, 10% கீழே தான் கலந்து கொண்டாங்க. காந்தியின் தலைமையில் நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சதவீதம் மிக 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 குறைவு. ஆனால் அந்த மிக மிக குறைவான சதவீத எண்ணிக்கையில் கலந்து கொண்டவர் கூட சக்தியான சுதந்திர போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது வரலாறு. சரி, சுதந்திரத்திற்கான அப்பொழுது சொல்லப்பட்ட காரணம் என்ன? அப்பொழுது சொல்லப்பட்ட காரணம் என்ன? நாம் சுதந்திரம் அடைந்து விட்டால் நம்மை நாமே ஆண்டு கொள்ளலாம், நமக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஏழ்மையை ஒழித்து விடலாம், வறுமையை ஒழித்து விடலாம், அனைவரும் சமமாக இருப்பார்கள், ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்காது, தொழில்துறையில் முன்னேறி விடலாம், விவசாயத்துறை எல்லாம் முன்னேற்றம் தான், யார் எதுக்கும் தடை கிடையாது, ஏன்னா இந்த நாட்டை ஆளப்போது நாம் என்று சொல்லித்தான் அந்த சுதந்திர போராட்டத்தை தீவிரமடைய செய்தார்கள். சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் மிகப்பெரிய வக்கீல்கள், பணக்காரர்கள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் தலைமை தாங்கினாங்க. குறிப்பாக சட்டம் படித்தவர்கள் தலைமை தாங்கினார். காந்தி சட்டம் படித்தவர், வல்லபாய் பட்டேல் சட்டம் படித்தவர், பெரும்பான்மையான சுதந்திர போராட்ட தலைவர் அனைவருமே பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், இங்கிலாந்துல போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க. அப்போ அந்த போராட்டத்தை நடத்திய பொழுது சுதந்திர தேவை ஏன், என்ன, எதற்கு என்று சொன்ன அந்த காரணங்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்கு கிடைத்து விட்டதா? அதுதான் கேள்வி. இன்றைய வீடியோனுடைய உட்கரு அதுதான். சுதந்திரம் அடைந்து விட்டோம், 72 ஆண்டுகளை கடந்து விட்டோம், வறுமை ஒழிந்து விட்டதா? அனைவருக்கும் கல்வி கிடைத்து விட்டதா? ஜாதியற்ற சமூகம், அனைவரும் சமம் என்ற சமூகம் உருவாக்கி விட்டோமா? இல்ல. அது மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழித்து விட்டாமா? இல்ல. ஏழை விவசாயிகளுக்கு அனைவருக்கும் விவசாய நிலத்தை பிரித்து கொடுத்தாமா? ரஷ்யாவை போல, சீனாவை போல? இல்ல. இதெல்லாம் ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி சொன்ன கோரிக்கைகள். சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் சொன்னது, நிலத்தை பிரித்து அனைவருக்கும் கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், நிலமற்ற ஏழைகளுக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி அப்போ அச்சு விட வேண்டியது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? அன்று வெள்ளக்காரன் ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனையே பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு நமக்கு நாமே ஆளுகின்ற ஆட்சியில் சாதனைகள் குறைவாக இருக்கிறது, வேதனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சுதந்திரம் பெற்ற பிறகு சாப்பாட்டுக்கு கையேந்து ஒரு இந்திய குடிமகன் இருக்க முடியுமா? கிழிந்த சட்டையோடு மேல் சட்டை இல்லாமல் ஒரு இந்திய குடிமகன் இருக்க முடியுமா? ஒரு பஜார் ரோட்ல, கோயில் வாசல்ல ஒரு இந்திய குடிமகன் பிச்சை எடுக்கிறார் என்று சொன்னால் இந்தியா வளர்ந்து விட்டதா? இந்தியா சுதந்திரம் அடைந்ததன் உண்மையான நோக்கத்தை அடைந்து விட்டதா? அரசு பள்ளிகள் மூடிக்கொண்டே வருது, அரசு பள்ளி படிக்கிறவங்க என்ன குறைஞ்சினே இருக்குது, தனியார் பள்ளி படிக்கிற நீங்க அதிகமாயினே இருக்கு. இது எதை காட்டுது? சுதந்திரம் அடைந்ததன் உண்மையான நோக்கத்தை இது காட்டுகிறதா? இல்ல. வெள்ளக்காரன் காலத்துல நிலங்களை பஞ்சமி நிலம் என்று ஒரு பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலம் கொண்ட நிலங்களை பஞ்சமி நிலங்கள் என்று அடையாளப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அதாவது வெள்ளக்காரன் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில், வெள்ளையர் ஆட்சி காலத்தில் பஞ்சமி நிலங்களை கொடுத்தாங்க. அந்த பஞ்சமி நிலங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு யாருக்கு பஞ்சமி நிலங்கள் யாருக்கு இருக்கணும்? அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கணும். அந்த நிலத்தை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தாண்டி வேற யாரும் வாங்கக்கூடாது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயே வித்துக்கலாம், வாங்கிக்கலாம், அடமான வச்சுக்கலாம், எது ஒன்றா பண்ணிக்கலாம். ஆனா அந்த மக்களை தாண்டி வேறு ஒருக்கு விற்கக்கூடாது என்று சட்டப்படியான சொல்லுகின்ற அந்த நிலம் என்பது 1000 ஏக்கர்ல 2000 ஏக்கர்ல பல லட்சக்கணக்கான ஹெக்டேர் ஏக்கர் கொண்ட நிலங்கள் பட்டா போட்டு இன்னொரு சமூகத்தில் ஆட்டை போட்டாங்க. அந்த நிலங்கள் ஆட்டையை போட்டு 100 வருஷம் ஆச்சு. யார் ஆட்டை போட்டது? சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஆட்டையை போட்டாங்க. யாரு? நம்ம அரசியல்வாதிகள், நம்ம தலைவர்கள் ஆட்டை போட்டாங்க. மேல்தட்டு சமூகத்தை சார்ந்தல ஆட்டை போட்டாங்க. சுதந்திரம் பெற்றது, இதுதான் சுதந்திரம் பெற்றோமா? கோயில் நிலங்கள் ஆட்டை போட்டாங்க, இதுதான் சுதந்திரம் பெற்றோமா? கோயில் நிலங்கள் 1 ஏக்கர் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆட்டை போட்டாங்க. அப்போ சுதந்திரம் என்பது அனைவருக்கும் கல்வி கொடுக்க முடியல 78 ஆண்டுகள் கடந்த பிறகு இது என்ன சுதந்திரம் என்று கேட்கலாம்ல. ஏழைகள் ஏழைகளாகவே இன்னும் இருக்கிறார்கள், எதற்கு இந்த சுதந்திரம் என்று கேட்கலாம்ல. ஜாதி ஒழியவே இல்லை, எதற்கு இந்த சுதந்திரம் என்று கேட்கலாம்ல. அடிப்படை தேவைகளை இன்னும் நிறைவேற்ற முடியல அரசாங்கத்தால், எதற்கு இந்த சுதந்திரம் என்று கேட்கலாம்ல. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். இந்தியா சுதந்திர போராட்டத்திற்கு போராடுவதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல்தட்டு சமூகத்திலிருந்து, மேல்தட்டு மக்களிடமிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை அவர்கள் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று காந்தி சொன்னார், அம்பேத்கர் சொன்னார். மேல்தட்டு மக்களிடமிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை சுதந்திரம் பெற வைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். அதற்காக நான் போராடுவேன். இந்தியா சுதந்திரத்துக்காக போராடுவதை நான்
விரும்பவில்லை என்று தீவிரமாக காந்தி போராடிய போது அம்பேத்கர் சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னது சரியா தவறா மிகப்பெரிய டிபேட்டா நடந்துச்சுங்களேன். ஆனா என்ன, அம்பேத்கர் சொன்ன விஷயம் இன்றும் இருக்கிறது. ஜாதிய கட்டுமானம் உடையவில்லை, அரசாங்கத்தால் சுதந்திரம் பெற்ற அரசால் உடைக்க முடியவில்லை, ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியவில்லை, அதிகரித்து கொண்டே போகிறது. பொது சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை, குறைக்க முடியவில்லை, அவர்களால் தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க முடியவில்லை. இப்படி சொல்லிட்டே போலாம். அப்ப இதை எதையுமே செய்ய முடியாது என்கின்ற பொழுது வறுமையை ஒழிக்க முடியாது, கல்வி கொடுக்க முடியாது, வேலை கொடுக்க முடியாது, அனைவருக்கும் வேலை கொடுக்க முடியாது, யார் ஆட்சிக்கு வந்து மாறி மாறி குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இயற்கை வளங்கள் நம்மளுக்கு என்ன பலம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினான் கவிஞன். அப்படி இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய நமது நாட்டை சிறப்பாக ஆள்வதற்கு நம் ஆட்களுக்கு முடியல, தெரியல. நமக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகள் வளர்ந்து விட்டது. சின்ன குட்டி தீவு சிங்கப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சி, சின்ன நாடு மலேசியா மிகப்பெரிய வளர்ச்சி. அவர்களால் வளர முடிகிறது, அவர்களால் சாதிக்க முடிகிறது. இங்கே சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் சாதிக்க முடியாததுக்கு யார் காரணம்னு பார்க்கணும்ல. ஆட்சியாளர்கள் கொள்கை தானே காரணம், அவர்கள் மட்டும் தான் காரணமா? அதை வாய் மூடி கை கட்டி மௌனமாக இருக்க நாமும் தானே காரணம். என்றைக்கு ஓட்டுக்கு காசாக ஓட்டு போட ஆரம்பிச்சோமா அன்னைக்கே நமது வளர்ச்சி, நமது எதிர்காலம் காணாமல் போய்விட்டது. கல்வியை கொடுத்து விட்டால் கேள்விகள் கேட்பார்கள் என்பதனால தான் வடகிழக்கு நாடுகள் கல்வி கொடுப்பதற்கே தடையா இருக்கிறான். இங்க கல்வி வியாபாரமாய் போச்சு. ஆனா வியாபாரமானாலும் கூட உண்மையான கல்வியை கொடுக்காத காரணத்தால், சமூக வளர்ச்சிக்கான கல்வியை கொடுக்காத காரணத்தால் அது பணம் சம்பாதிக்க கூட இதமாக மாறிச்சு. அந்த கல்வி பொருட்களை ஈட்டும் கல்வியாக மாறிப்போச்சு. அதனால் அவர்களால் தேட முடியவில்லை, அறிய முடியவில்லை, அறிவு கண்ணை திறக்க முடியவில்லை. எது சரி எது தவறு பகுத்தாய்ந்து பார்த்து வாக்குகளை அடிக்க தவற முடியல. வாக்குகளை விற்கிறாங்க. வாக்குகளை விலைக்கு வாங்கி அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று மிகப்பெரிய நம்பிக்கையோடு தமிழகத்தில் 2 பெருங்கட்சிகள் ஆட்சி செலுத்துகிறது, ஆட்சி பிடிக்கிறது, முயல்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே நிற்கிறோம்? இந்த சுதந்திரம் யாருக்கான சுதந்திரம்? சுதந்திர இந்தியாவில் இதை பற்றி எல்லாம் பேச வேண்டாமா? இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது, பேச வேண்டாமா? இந்தியாவில் தமிழகத்தில் வாழ முடியாது, இது மிகப்பெரிய லஞ்சம் திளைத்தோடிய ஊழல் குற்றீசல் திளைத்தோடிய இது இந்தியாவாக இருக்கிறது, தமிழகமாக இருக்கிறது. நாம் இந்தியாவிலே இருக்க வேணாம், வெளிநாட்டுக்கு ஓடி போலாம் என்று ஒரு ஆண்டுக்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறாங்களே, இது சரியா? எதனால போறாங்க? இந்தியா சரியில்லை என்பதனால தானே போறாங்க, ஆட்சி சரியில்லை என்பதனால போறாங்க, வளரவில்லை என்பதனால போறாங்க. அமெரிக்காவின் $1 இந்தியா 81 ரூபாய் கொடுக்குது, அதனால தானே போறாங்க. இதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாமா? இதை பற்றி எல்லாம் சுதந்திர இந்தியாவில் நாம் விவாத பொருளாக மாற்ற வேண்டாமா? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கின்ற இந்த காணொளி இது. ஆகவே சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பதனால் அந்த சுதந்திரத்தின் உண்மையான சுவையை மக்கள் அனுபவிக்க முடியவில்லை. சுதந்திரம் பெற்றுவிட்டோம் பேரளவில், ஆனால் அந்த சுதந்திரத்தின் ஆழமான கருத்துக்கள், ஆழமான நினைவுகள், ஆழமான உரிமைகள் எந்த மக்களுக்கும் கிடைக்காமலேயே நம்ம பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், சாக்லேட் சாப்பிட்றோம், கூடியாத்துறோம், சாட்டில பிளாக் குத்திக்கிறோம், எல்லாம் பண்றோம். தேவை. ஆனால் எனக்கான உண்மையான தேவை கிடைக்கலையே. அப்போ சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றாலும் கூட நாம் இன்னும் பொருளாதாரத்திலிருந்து சுதந்திரம் அடையவில்லை, கல்வி உரிமை சுதந்திரம் அடையவில்லை, ஜாதி அதிலிருந்து விடுபட முடியல, சமூக கட்டுப்பாடு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு, மேல்தட்டு கீழ்த்தட்டு கட்டுப்பாடுகள் இருக்கு, அதிலிருந்து நாம் சுதந்திரம் பெற முடியவில்லை. வேலை மிகப்பெரிய கனவு இளைஞர்கள், அந்த கனவாகவே போய்கொண்டிருக்கு, அதை பற்றி இல்லை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சுதந்திர தினத்தன்று நாம் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைத்து விட்டதா? உண்மையான சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி உங்கள் முன்னால் வைத்து, இந்த சுதந்திரம் யாருக்கானது, யார் இந்த சுதந்திர தினத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்கள் மத்தியில் வைத்து மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் DJ சங்கர். நன்றி, வணக்கம்.